விருதுநகர் தொகுதி எண் 34 விருதுநகர் தொகுதியில் கவுண்டிங் அன்னைக்கு நிறைய முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி அதை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நேற்றே நாங்கள் ஒரு இமெயிலும் ப்ளஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தபாலும் அனுப்பிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு காலையில் எங்கள் கழகத்தின் தேமுதிக கழகத்தின் பொதுச் செயலாளர் உங்களுக்கு மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதில் நாங்கள் புகார் மனு அளித்திருக்கிறோம், அந்த புகார் மனு அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை தெரிந்த நமது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் உடனடியாக மீடியாவை அணுகி எந்த விதமான புகார் மனுவும் நாங்கள் தரப்படவில்லை அப்படின்னு சொன்னார். நேற்று இரவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சிஇஓவுக்கும் அந்த விருதுநகரோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 3 பேருக்குமே மெயில் போயிடுச்சு. மெயில் போனதை மறைத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதற்காக இன்று நேரடியாக சிஇஓ கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அதே போல இன்றைக்கு டெல்லியிலையும் நேரடியாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்டையும் நேரடியாக மனு கொடுக்கறதுக்காக எங்கள் கழகத்தின் சார்பாக அங்கே இருக்கிற வழக்கறிஞர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால் இந்த இடத்துல இந்த முறைகேடுகளுக்கு இந்த தொகுதியில் முறைகேடு பெரிய லெவலில் நிகழ்ந்தது. அதை உடனடியாக விசாரிக்கணும், ரீகவுண்டிங் போடணும்னு தான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டு. அந்த ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம்.